ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரச்சனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தங்கராஜ் சொன்ன மாதிரி சுரேஷ் மதியை திரும்பி பார்க்குறாங்க. இவ்வளோ நம்ம வழிக்கு வருவா அப்படின்னு ஒரு செகண்டு திரும்பி யோசிச்சு பார்த்துட்டு திரும்புகிறாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் மாமா எது சொல்கிறாரு கேட்போம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் நினச்சிக்கிறாங்க. தங்கராஜ் சுரேஷ்க்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த ட்ரிப் முடிஞ்சு திரும்பவும் வரதுக்குள்ளே மதியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன், உன்னுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாருங்களா. அதெல்லாம் சுத்த போய் அவங்க 4 பேரும் அதாவது சுரேஷ் பாக்கியராஜோடைய உதவியில் அங்கே போகிறான். ஒருவேளை பாக்கியராஜ் பின்னாடி சுரேஷ் எம்ப பேச்சை கேட்காம அவன் பின்னாடி போயிட்டான்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் ஆகாது. அப்படி இருக்கிறப்போ சுரேஷும் அந்த பக்கம் தாண்டிட்டான் அப்படின்னா அவன் பேச்சே கேட்பான். மதியம் அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி மதியையும் எப்படியாச்சும் சுரேஷோடைய வழிக்கு கொண்டு வர வச்சுருவாங்க. அதாவது அவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் நாம் கௌரவத்தை விட்டுட்டு தனித்தனியாக நிற்கணும். நம்ம பேச்சுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்குது? யாராச்சும் நம்ம கிழிச்ச கொட்டை தாண்டுவாங்களா? அத்தை மாமா தவிர வேறு யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பாக்கியராஜும் மலரும் வெளியில் போகிறாங்களே சுரேஷோட, அதுவும் சேர்ந்து அவர் நல்லா இருந்துடக்கூடாது. அங்கே போய் ட்ரிப்பில் கொடைக்கானலில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுக்கு எடுக்கணும் இல்லைங்களா. கூட போனது தான் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் வீம்புக்குன்னே பேசி அவங்கள டென்ஷன் பண்ண முடியும். வெளியில் போகிற இடத்துலையும் அவங்கள நிம்மதியே இல்லாமல் பண்ணணும். தங்கச்சி இறந்த வலி இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ஓரமாக இருக்குது. அதனால தானே இன்னி வரைக்கும் பாக்கியராஜ் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காரு. இல்லைன்னா ஏன் சந்தோஷமாக இருந்து பேசி நடந்ததெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. அவ்வளோ நடந்தோம், எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு நடந்தோம், நாங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாரு. அது எல்லாம் அவங்க பக்கம் கொண்டு வரத்துக்கு தானே. அவங்களுமே தங்கச்சி அந்த சோகத்தையும் தாண்டி நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தான் தலை மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு. இப்போ இந்த விஷயம் மதிக்கும் புரிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாருடைய கேரக்டரை பற்றியும் நல்லா மதி புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சுரேஷ் தங்கராஜ் நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது நம்ம மதிக்கிட்ட. ஸோ அங்கே போயிட்டு எப்படியெல்லாம் மதியை அவங்க பக்கம் கொண்டு வருது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி போகிறாங்க. கண்டிப்பாக அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணுறேன்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டோட பில்லை பே பண்ண தெரியும். ஏய் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்றாங்க. நான் பூரி சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க சாப்பிட்டது ஒரு செட்டு பூரி, நான் ஒரு தோசை. சுரேஷ் நீ பூரி சாப்பிட்டேன், எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2 செட்டு பூரி 1 செட் தோசை அப்படின்றாங்க. அப்போது அதுக்கு எவ்வளோ ஆச்சோ அதை மட்டும் பே பண்ணுறாங்க. பாக்கியராஜ் சொல்ல கேட்காம சரின்னு சொல்லிட்டு இவரும் வேறு என்ன பண்ணுவார், இவங்க 3 பேரும் சாப்பிட்டதை மட்டும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது தங்கராஜ் போயிட்டு தனியாக அவர் வந்த காரில் அவருடைய ஜீப்பில் ஏறிக்கிறாரு. அப்போது ரேவதி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. சுரேஷ் அதான் நம்ம கார் இருக்குல்ல, வா நம்ம இதில் போகலாம் அப்படின்றாங்க. மாமா அது அப்படின்றாங்க. என்னடா வா அப்படின்றாரு. ஏங்க சுரேஷ் அதில் தானே வந்தான், அவங்க எல்லாரும் சேர்ந்து அதிலே வரட்டுமே அப்படின்றாங்க. உன்னை கேட்டனா அப்படின்றாங்க. சரி அப்புறம் மாமனும் மச்சவனும் 2 பேரும் ஒரு வண்டியில் வாங்க, நான் அதில் போகிறேன் அப்படின்றாங்க. நம்ம வண்டி இருக்கும்போது நீ ஏன் போய் அடுத்தவன் வண்டியில் ஏறணும்? கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன், ஏன் பின்னாடி வரமாட்டியா அப்படின்ற மாதிரி அங்கேயும் வீண் பிடிவாதம் பிடிக்கிறாரு. தேவையந்தா அவங்க எல்லாரையும் இந்த வண்டியில் ஏற சொல்லு, நான் அந்த வண்டியில் வரவும் முடியாது, நீயும் சுரேஷும் அந்த வண்டிக்கு போகவும் கூடாது அப்படின்றாங்க. ரேவதி விடு, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு மணல் சொல்கிறாங்க. அப்போது நம்ம பாக்கியராஜும் இருந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை ரேவதி விடு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த காரு பேசாமல் நம்ம இங்கேயே விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரேவதியை சொல்லிட்டு ஏறி வண்டியில் உட்காந்துக்கிறாரு. அப்போது சுரேஷ் இருந்துக்கிட்டு நான் ஓட்டுறேன் மாமா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஜீப் போடுறாங்க. அப்போது தங்கராஜ் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி மலர் மதி அதுக்கப்புறம் பாக்கியராஜ் இவங்க 3 பேரும் ரேவதி எல்லாரும் சேர்ந்து 4 பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. முக்கியமாக ரேவதி கூட பிறந்த அண்ணன்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? அவர்கிட்ட பேசுகிற விதமே தங்கராஜுக்கு பிடிக்கல. தான் பொண்டாட்டி என்னதான் உங்களை யாருன்னா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? இந்த இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் தான் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போவே வேணான்னு சொல்லியிருந்தாலையும் நம்ம ரேவதியாச்சும் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போது அண்ணங்கிட்ட பேசக்கூடாதுன்னு பிடிவாதம்
பிடிவாதம் பிடிக்கிறது அதில் எந்த விதத்தில் நியாயம்? அத்தா மாமா கிட்ட நல்லா பேசுகிறீங்க, குடும்பத்துக்குள்ளே என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் வந்து முதல்ல நின்று கேட்குறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர்கிட்ட பேசாமல் போகிறதுக்கான காரணம் உங்கள் தங்கச்சி இருந்தது மட்டும்தான். நீங்கள் பேசாமல் இருங்க சரி, ஆனால் ஏன் ரேவதி பேசாமல் இருக்கணும்? அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பேசாமல் இருக்கணும்னு? அண்ணன், அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாரு கூடயும் அவங்களுக்கு பேசணும்னு ஆசை. அவங்க பேச தான் செய்வாங்க. நீங்கள் தடை போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே தான் மதியம் நினைக்கிறாங்க. ஸோ ரேவதியும் அப்படி நினச்சி தான் எல்லாரு கூடயும் கேஷுவலாக பேசிட்டு வராங்க. சுரேஷ் கூட தங்கராஜ் பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி கொடைக்கானல் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, கண் அசந்து வந்து தூங்கிடுறாங்க. ஸோ இவர் சுரேஷ் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்றதை பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்க. நம்ம தங்கராஜ் மட்டும்தான் முழிச்சிட்ருக்காரு, பாக்கியராஜும் முழிச்சிட்ருக்காரு. லேடிஸ் எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போய் நீ போன உடனே நிற்கிறாங்க. அம்மா டீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்றாங்க. என்ன கும்பலாக எல்லாரும் சேர்ந்து தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மாம்மா அப்படின்றாரு. தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு டீ குடிச்சிட்டு வராங்க. ஸோ தங்கராஜ் சொன்ன வச்சு பாக்கியராஜ் புரிஞ்சுக்கிறாங்க. மதி மலர் அப்படின்னு எழுப்புறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு வந்துட்டோமா அப்படின்ட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, சுரேஷ் டீ குடிக்க போயிருக்கான், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு எதுவும் வேண்டான்றாங்க. குடி ஒரு டீ தானே, தூக்கம் வராமல் இருக்குல்லன்றாங்க. ஏங்க நான் தூங்குறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை மலர் அப்படின்றாரு. சரிங்க பரவாயில்ல, நாங்கள் டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டே வரோம் அப்படின்றாங்க. ரேவதி அப்படின்னு எழுப்புறாங்க. என்ன நீ அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறீங்களாப்பா எல்லாரும் அப்படின்றாரு. அப்போது என்னாச்சுன்னா அப்படின்னு, இல்லை சுரேஷ் வண்டி ஓட்டிட்டு வரான், நாம் எல்லாரும் தூங்கிட்டு வந்தால் அவன் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? தூக்கம் வருது போல இருக்கு அவனுக்கு, மாற்றி ஓட்டிக்கிறன்றாலையும் கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா முன்னாடி புருஷனுக்காரை எப்படி ஓட்ட விடுவார்? அதான் எல்லாரும் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. சரிண்ணே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டீ குடிச்சிட்டே முழிச்சிட்டே போகலான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி ஒரு ஆள் வண்டி ஓட்டுறாங்கன்னா தூங்காமல் கூட வருவாங்க? அவங்க விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணுமாம்மா. காலையில் எந்திரிச்சு எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக, அதுவும் ட்ராவலில் போகும்போது தூக்கம் வரதானே செய்யும், அது கூட தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என்ன நியாயம் அப்படின்னு மதி சொல்லிட்டு அங்கே டீ குடிக்க போகலான்னு போகிறாங்க. விடுமதி டென்ஷன் ஆகாமல் இரு, நம்ம போகிறதே அங்கே கொடைக்கானலில் சந்தோஷமாக இருக்காதான், எதுக்கு இப்போவே டென்ஷன் ஆகுற? இன்னும் நம்ம போய் கூட முழுசாக சேரலாம். இன்னும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் அங்கே இருக்கிற போகிற நாட்கள் திரும்ப வரும்போது இன்னும் எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாருன்னு அவர் இப்பவே சோர்ந்து போயிட்டா எப்படின்றாங்க. இப்படி சந்தோஷமா இல்லாம ஒரு பிரச்சனை பண்ணுவாருன்னு பயந்துக்கிட்டே டூர் போறதுக்கு பேசாம வீட்லயே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மதி சொல்லவும், கரெக்ட் தான். ஆனா எனக்கும் சரி அன்னைக்கும் சரி வீட்டுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், கிச்சன் வேலையை விட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வெளியில போய் எங்கேயுமே இருந்ததில்ல, வெளியில போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே, அவங்க பேசுற நேரம் போக அதெல்லாத்தையும் காதுல போட்டுக்காம எங்க பாட்டுக்கு நாங்க அங்க போய் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல, எங்க இஷ்டப்படி, அதனால தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு மதியம் நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு திரும்பவும் வந்து எல்லாரும் காரில் ஏறுறாங்க. சுரேஷ் நான் வேணாமா ஓட்டவா அப்படின்றாரு. பாக்கியராஜ் வந்துட்டு இல்லை மாமா நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்றாரு. சுரேஷ் உன்னால் ஓட்ட முடியலன்னா சொல்லு, கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. எங்கே அவர் அண்ணன் முன்னாடி வந்து வண்டி ஓட்டுவாரோ அப்படின்னு, உன்னால் முடியலன்னா நானே ஓட்டுறேன், யாரும் ஓட்டு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தங்கராஜ் வந்துட்டு. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து சுரேஷே தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஓட்டிகிட்டு போயிட்டு வந்து ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கொடைக்கானல் வந்துடுது. வந்த உடனே கொடைக்கானலில் நிறுத்துகிற உடனே எல்லாரும் இறங்குறாங்க. இறங்கின உடனே வந்து ஸோ அவங்க பேங்க்லேருந்து வந்து பவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதுபடி 2 ரூம் வந்து ஃப்ரீ, அவங்களுக்கு அந்த ரூம் கீயும் கொடுத்துட்டாங்க. அப்போது அவங்க 2 பேரும் அந்த ரூம் எடுத்துக்கவும், அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரேவதிக்கும் ஸோ அவருக்கும் ஒரு ரூம் எடுக்கணுங்களா, ஸோ அதனால் வந்து சுரேஷ் உங்களுடைய எந்த ரூம் பக்கத்துலேயே நான் ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. சரிங்க மாமா வாங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு பார்க்குறாங்க. ஸோ தங்கராஜ் கிட்ட சுரேஷ் வந்து கேட்டுட்டு எந்த ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிசப்ஷனில் போய் விசாரிக்கிறாங்க. அந்த ரூம் பக்கமே எங்களுக்கு ஒரு ரூம் கீ வேணும் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் சார் வெயிட் பண்ணுங்கள், நான் அவைலபிளாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு. இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு வேணும் ரூம், அங்கே அதில் யாராவது இருந்தாலும் காலி பண்ணிவிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்தும் பிரச்சனை பண்ணுறாரு தங்கராஜ் வந்துட்டு. அது எப்படி ஒருத்தர் தங்கிட்டு இருக்கிற ரூம் அவங்க பர்சனலாக அந்த ரூம் வேணும்னு எடுத்திருக்காங்க, அந்த ரூம் அவங்கள எப்படி காலி பண்ண வச்சுட்டு நீங்கள் பிடிவாதமாக அந்த ரூம் எடுத்துக்க முடியும்? ஏன் பக்கத்தில் தங்கினா என்ன அப்படின்ற மாதிரி தான் மதியோட தாட்டு. அதே தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போது அவங்க நேரம் என்னவோ தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டு
அந்த மாதிரி எதுவும் இல்லை சார், அவரோட ரூம் பக்கம் 2 ரூமே காலியாக இருக்குது, உங்களுக்கு எந்த பக்கம் வேணும் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் இருக்கிற ரூம் பக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு சுரேஷ் ரூம் பக்கம் இருக்கிற ரூம் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. அதான் சரி வரும் அப்படின்னு இவர் வேணும்னே பிடிவாதமாக தான் எடுத்துக்கிறாரு. சுரேஷ் நீ வா, நீ நானும் ரேவதி எல்லாரும் ஒரு ரூமில் தங்கிக்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அது எப்படி 2 பேருக்கும் மதிக்கும் சுரேஷ்க்கும் ஒரு ரூமு, எனக்கும் மலருக்கும் ஒரு ரூம் தான் எடுத்திருக்கோம், சுரேஷை கூட்டிகிட்டு போயிட்டா மதி தனியாக இருப்பல்ல அப்படின்றாங்க. அதானுங்க, ஒரு ரூமில் 2 பேர் தான் இருக்க முடியும், நீங்கள் எப்படிங்க கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார், எக்ஸ்ட்ரா பெட்டு கூட வாங்கி தரேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணமானவங்க, ஒன்றா இருக்கிறது தானே நியாயமாகும். நீங்கள் சுரேஷை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க, 2 பேரும் பேசுங்க, யாரும் உங்களை வேணான்னு சொல்லல, அதுக்காக ரூம்லேயே இருக்க விடாமல் இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. சுரேஷோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ல, முதல் 2 பேரும் சேர்ந்து வெளியில் வந்திருக்காங்க, ஹனிமூன் வந்த மாதிரி இருக்குல்ல கொடைக்கானலுக்கு அப்படின்னு ரேவதி பேசுகிறாங்க. சுரேஷ் முகத்தையே பார்த்துட்ருக்காரு நம்ம தங்கராஜ் வந்துட்டு. அக்கா விடக்கா, மாமா சொல்கிறாருல்ல அப்படின்னு. நீ வேற, உன் மாமா என்ன சொன்னாலும் தலையாட்டு, நான் வேணான்னு சொல்லலை, அதுக்காக பொண்டாட்டி தனியாக விட்டுட்டு நீ இவர் கூட இருந்தால் சரி வருமா, ரூமில் இருக்கிற நேரம் போக மற்ற நேரம்லாம் உன் மாமா கூட தானே இருக்க போகிறேன், அப்படி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல கேட்காங்க. இப்போ கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா சுரேஷ் கூட்டிகிட்டு போயிடுவார். தங்கராஜ் வந்துட்டு மதி தனியாக இருக்கணும், எதுக்கு நம்ம சேர்ந்து ஒன்றா வரணுன்றது சுரேஷை தங்கராஜ் கிட்ட இருந்து தள்ளி வச்சு மதிக்கும் சுரேஷ்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் தான் இது ஒரு சின்ன பிளானாக அவங்க நினச்சிக்கிறாங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி இவர் இங்கே வந்தோம் சுரேஷை கூட்டிகிட்டு போய் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் ரேவதி இந்த இடத்துல சுரேஷ்காக மதிக்காகவும் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்கிறாரு தங்கராஜ் வந்துட்டு, விடுங்க நம்ம போல வாங்க, சுரேஷ் நீ கூட்டிகிட்டு போ மதி நீங்கள் போங்க ரூம்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் சொன்னால் கூட பாக்கியராஜ் சொன்னால் கூட எடுபட்டுக்காது நம்ம தங்கராஜ் கிட்ட. ரேவதி சொன்ன உடனே இங்கே அசிங்கப்படுத்துறான்ற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்துடுறாங்க. அப்போ தான் மதி மலர் 2 பேரும் போன உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அவங்களோட ரூமில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காடுறாங்க. அங்கே காலேஜ் ஒர்க்கை தான் மதி பார்த்துட்டு இருக்காங்க ஃபோன்லேயே. சுரேஷ் இல்லை, ஆனால் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு. சுரேஷ் ஃபோன் நோண்டிக்கிட்டு. இன்னொரு சைடு இங்கே உள்ளே போன உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்னடி என் அசிங்கப்படுத்தணுன்னே பார்க்கறியா, என் மச்சானுக்கான செலவை நான் பார்க்கக்கூடாதா, என் கூட நம்ம கூட அவன் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு. உங்களுக்கு எல்லாரும் முன்னாடி தானே வச்சு சொன்னான், அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவங்க 2 பேருக்குள்ளே பேசி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், மதிக்கு சுரேஷ்க்கு இருக்கிற சண்டை போய் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கட்டும், அதுக்காக அவங்க ஒன்றா இருந்தால் தான் நடக்கும். உங்கள் கூட அவனை இருக்க வேணாம் நான் சொல்லவே இல்லையா, அவங்க 2 பேரும் நைட்டில் இல்லை ரூமில் ஒன்றா இருக்கிற போதாச்சும் பேசிக்கிட்டுமே, நீங்கள் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே மதி தனியாக இருப்பாள்ல சுரேஷும், அப்புறம் பேச முடியாமலே போயிடும், 2 பேரும் பேசி பழகிட்டோன்னு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதுக்கு தான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தான் மதியம் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு, அதுவும் அவங்க எல்லாமே அவங்க அந்த ரூமில் இருந்தால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும், நாம் 2 பேரும் நம்மளோட செலவை பார்த்துக்கலாம், செலவை மிச்சப்படுத்தணும்ல அப்படின்னு இங்கே ரேவதி பேசுவோம். யார் நீயா, இங்கே பாருடி வா, நான் கடுப்பேற்ற வந்த இடத்துல எங்ககிட்ட வாங்கி கட்டிக்காத, உன் அண்ணன் ஏற்பாடு பண்ணதுனால அவங்க 2 பேரும் நீ பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக ஒன்றும் சொல்லலை, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும், நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேனேன்ற வயிற்றுச்சலில் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. பேசாதடி வாய் மேலே போடுவேன் அப்படின்றாரு. சும்மா எதுக்கும் இங்கே கத்திட்டு இருக்கீங்க, பணத்தை மிச்சம் பண்ணலான்னு சொன்னோம் அப்படின்னுமோ. ஆமாடி, இந்த தங்கராஜ் கிட்ட இல்லாத பணமா, இந்த தங்கராஜ் கிட்ட இல்லாத பணத்தை வச்சு இங்கே நீ மிச்சம் எடுத்து என்னடி பண்ண போற, வீட்டில் இல்லாத அக்கறை இங்கே வந்துட்டு இருப்பாரு, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லு அப்படின்னு புருஷனை விட்டு கொடுத்துட்டு பேசுற அப்படின்னு தங்கராஜ் பேசவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு ரேவதி. சரி என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ரூமில் கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் என்னை வெறுப்பேற்றத்துக்கே பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கே அப்படியே கோவத்தோடு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. வாங்க அப்படியே எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு சொல்கிறாங்க. அக்கா நாம் என்ன சின்ன குழந்தையக்கா, அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறது விளையாடுறதுக்கு அப்படின்றாங்க. அப்போ எதுக்கடா கொடைக்கானல் வந்தோம், ரூம்குள்ளே இருக்கவா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. நான் 6 பேருமே சேர்ந்து வெளியில் போயிட்டு அப்படியே ஜாலியாக வெளியிலையும் நான் மதியம் லன்ச் டைம் ஆகிடுது, அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு மதியமும் போயிட்டு ஃபிஷ் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய நான்வெஜ் ஐட்டமாக ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் பே பண்ணுறதுக்கும் எப்படியும் தங்கராஜ் பிரச்சனை பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான்
ஸோ பாக்கியராஜ் முதல்ல பே பண்ணாமல் அவர் பே பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவர் பே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வராரு. வந்த உடனே அமைதியாக இருப்பாரா தங்கராஜ். சுரேஷை கூட்டிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க 2 பேரும் வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. நீ விடுங்க, நீ இது நடக்கிற விஷயம் தானே மதி, உன் கூட சுரேஷ் பேசி பழகணும்னு நாங்கள் நினச்சா அவர் ஆனால் விட மாட்டேன்டாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இருக்கிற டைமில் நீ தான் சுரேஷ் கிட்ட பேசி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. மதியம் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.